அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம 2 விஷயங்கள பற்றி பேசப் போறோம். 2 விஷயங்களுமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போறதுனால, இந்த காணொளிய கடைசி வரைக்கும் நீங்க பார்க்கணுங்கிறத நான் வேண்டுகோளா வைத்துக் கொள்கிறேன். முதல்ல வந்து நம்ம தாவேகாவுடைய தற்குறிகள பற்றி பேசப் போறோம். தாவேகால ஆண் அணில்கள் மட்டும் தான் தற்குறிகள் அப்படின்னு சொல்லி நான் இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஆண் அணில்கள வந்து நம்ம நெறைய வேட்டையாடி இருக்கோம். நெறைய வந்து அவனுங்கள வச்சு செஞ்சிருக்கிறோம். தாவேக்கால இருக்கிறவன்லாம் தற்குறி தான் அப்படிங்கிறதுக்கு நெறைய எடுத்துக்காட்டு உள்ள காணொளிகள நம்ம சேனல்லயே வந்து போட்டிருக்கோம். ஆண்கள் மட்டும் இல்ல. நாங்க இருக்கிறோம். நான் இருக்கிறேன். என்ன ஆணும், பெண்ணும் என்ன வேற வேறயா? ஆணும், பெண்ணும் சமம். ஆண்கள் மட்டும் தாவேகாவில் தற்குறிகள் அல்ல. என்னை போன்ற பெண் தற்குறிகளும் தாவேகாவில் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஊரெல்லாம் உலகெல்லாம் பறைசாற்றும் விதமாக ஒரு வினோத கருத்தை ஒரு அக்கா ஒருத்தங்க தெரிவிச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா நீங்க மாத்தி மாத்தி ஆட்சிய மாத்தி குடுத்துட்டே இருந்திருக்கீங்க. எந்த 5 வருஷமுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்க போறீங்க. நீங்க சம்பாரிச்சா தான் உங்களுக்கு சாப்பாடு. எந்த கட்சியும் உனக்கு வந்து சாப்பாடு குடுக்காது. அந்த அக்கா வேற யாரும் கிடையாது. இந்த கும்மி பாட்டெல்லாம் இருக்குல்ல, இந்த வள்ளி கும்மி இதெல்லாம் அந்த வள்ளி கும்மி பாட்டு அப்படிம்பாங்க. அது மூலமாக பிரபலம் அடைந்த ஒரு நபர். அவங்க வந்து தாவேகாவை சார்ந்த ஒரு பெண் அணில் என்பது எனக்கு தெரியாது. அந்த பெண் அணில் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு வினோதமான தத்துவத்தை சொல்லியிருக்குது. அது என்ன தத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிவிக்கு ஆட்சி இருந்தாலும் நாங்க இப்படிதாங்க கஷ்டப்படுவோம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கூட வச்சுக்கலாம். பரவால்ல குடுத்துட்டு போங்க. 5 வருஷம் கஷ்டப்படுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது எந்த கட்சியா இருந்தானே உங்களுக்கு? இத்தனை வருஷத்துல என்னெல்லாம் ஏமாந்தீங்களோ அதே தான் ஏமாறப்போம். இதுலயும் நீங்க ஏமாறுறதாவே இருக்கட்டும். ஆனா ஏன் ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க? இந்த தத்துவத்துல இந்த பெண் அணில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 வருஷம். அந்த 5 வருஷத்துல நீங்க ஒண்ணு அதிமுகட்ட குடுக்குறீங்க, இல்லாட்டி திமுகட்ட குடுக்குறீங்க. அந்த 5 வருஷத்துல நீங்க கஷ்டம் தான் படப் போறீங்க. அத தாவேக்காட்ட குடுங்களேன். தாவேக்காட்ட குடுத்துட்டு கஷ்டப்படுங்களேன். கஷ்டப்படுறதுன்னு முடிவாயிருச்சு. அது எங்கிருந்து கஷ்டப்பட்டா என்ன? திமுக தலைமையில கஷ்டப்பட்டா என்ன? தாவேக்கா தலைமையில கஷ்டப்பட்டா என்ன? கஷ்டம் கஷ்டம் தானே. சோறு திங்கிறதுன்றது வாயால தான். அதாவது வாயால தான் நம்ம எல்லாத்தையும் சாப்பிடுறோம். ஏன் சோறு தின்னணும்? விஷத்தையும் திங்கலாமே. என்னக்கா? எதுக்கு சோத்த தின்னுகிட்டு? ரோட்ல கிடக்கிற கண்டதை எடுத்து தின்றலாமே. எப்படிப்பட்ட வினோத கருத்து பாருங்க. தாவேக்கால இருக்கிறதுங்க ஆண், பெண் என்று பாலின வேறுபாடு இல்லாமல் அனைத்தும் தற்குறிகள் என்பது அக்கா என்பதற்கு அக்கா வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுங்கிறேன். திமுகல ஊழல் இருக்கு. அதிமுகல மாறி மாறி ஊழல் செய்யக்கூடிய கட்சி. நாங்கள் வந்தால் அதுக்கு மாற்றாக இருப்போம். நாங்கள் கொள்கை மாற்று, அடிப்படை மாற்றம் இது மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்களை நாங்க செய்வோம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. மக்கள் வந்து அப்படியே 5 வருஷம் நீ என்னமோ பண்ணிட்டு போ. நாங்க நிம்மதி இல்லாம வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு தான் நாங்க சோறு திங்கிறோம். அது வந்து நாங்க அடிமையா இருக்கிறதுன்னு முடிவாயிருச்சு. யாருக்கு அடிமையா இருந்தா என்ன? அப்படின்னு மக்கள் இருக்கணுமா? டேய் அப்புறம் அது டிஎம்கே, ஏடிஎம்கேவே இருந்துட்டு போட்டும்டா. நீங்க எதுக்குடா வரீங்க? நாங்க கஷ்டப்படணும், மக்கள் துயரப்படணும்னா, எதுக்கு புதுசா 3வது ஒண்ணு? அவங்களுக்குள்ளயே நாங்க கஷ்டப்பட்டு போறோமே. எப்படிப்பட்ட வினோத தத்துவத்த இந்த அக்கா சொல்லியிருக்கு பாருங்க. வாயால தானே திங்கிறோம். எத தின்னான விஷத்த எடுத்து தின்ற வேண்டியதானே. போய் சேர்ந்துர வேண்டியதுதான். அதே மாதிரி தான் மக்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து சரியான நபர்களாக இருக்கணும். இப்போ மாற்றத்தை நோக்கி நகரணும். அப்படி ஒரு மாற்றத்தை தமிழக மக்கள் வந்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஒரு கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு. அந்த கருத்து கணிப்பை நடத்தினது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள். பாண்டியன்னு ஒரு பேரு. அவர் நடத்திட்டாருன்னா இது வரைக்கும் அவர் பண்ண கருத்து கணிப்பெல்லாம் அப்படியே கரெக்டா நடந்திருக்கு. அது வந்து தவறுனதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு. இதுல வந்து அதிமுக வந்து 40 விழுக்காடு வாக்குகள் பெறும். திமுக வந்து 30 விழுக்காடு வாக்குகள் பெறும். அது 2 கட்சியும் ரொம்ப வருஷமா இருக்கு. மக்கள்ட்ட வந்து அந்த சின்னம்லாம் போய் சேர்ந்திருக்கு. அவிங்க வந்து 30, 40% ஓட்டு வாங்குறாங்கன்னு நீங்க சொல்றதெல்லாம் கூட ஓகே. தாவேகா என்னங்கடா தாவேகாக்கு 22% குடுத்துட்டு, நாம் தமிழருக்கு வந்து 7% குடுத்திருக்கிறீங்க. அ பிரசாந்த் கிஷோர் குடுக்க சொன்னாரா? 22%. ரங்கராஜ் பாண்டே 2 பேரும் ஒரே ஊரு. 2 பேரும் பீகாரிங்க. ம். அவர் சொன்னாரா? விஜய்க்கு 22% போட்டு விடு. 22% எவன் ஓட்டு போட போறான் விஜய்க்கு முதல்ல? சீமான் அண்ணன் 15 வருஷமா களத்துல நின்னு போராடி மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து 8% வாக்க வாங்குறதுக்கு 15 வருடம் ஆச்சு. இவர் 1 வருஷம் ஆச்சு கட்சி தொடங்கி. அவர் வருவாராம். அப்படியே 22% மக்கள் வந்து அப்படியே அவருக்கு ஓட்டு போட்டு தள்ளிருவாங்களாம். அவர் அப்படியே வந்து சிஎம் ஆயிருவாராம். அதாவது எந்த விதத்துல வந்து
ஒரு இதை வந்து எடுத்துக்கிறதுன்னு தெரியல. மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் எல்லாம் தாவேகாக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறத விட ஒரு பெரிய முட்டாள்தனம் எனக்கு தெரிஞ்சில்ல. தாவேகா வந்து மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்ததில்ல. அந்த தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களும் குரல் கொடுத்ததில்ல. மாற்றத்தை விரும்பணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சீமானுக்கு வாக்களிப்பார்கள். அவர் 8% வாக்குங்கிறது அவர் நிரூபிச்சு வச்சிருக்கிறாரு. இன்னொரு வரக்கூடிய தேர்தல்ல இன்னும் 2% ஆகும். அது ஒரு 10% 12% ஆகும். ஆனா அவருக்கு குறைச்சு தாவேகாவுக்கு கூட்டி பிரசாந்த் கிஷோர் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. இவரும் பிகாரி அவரும் பிகாரிங்கிறதுனால என்னென்ன ஊழல் பண்ணி என்னென்ன பிராடுத்தனம் பண்ண முடியுமோ அனைத்தும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் இல்ல. இதெல்லாம் கருத்து கணிப்புகள் அல்ல, கருத்து திணிப்புகள் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அப்புறம் 40 விழுக்காடு அதிமுக வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பாஜக கூட்டணியோட அதிமுக இருக்கிறதுனால அது 40 விழுக்காடு வாங்கும் அப்படிங்கிறத வந்து நீங்க காட்ட முற்படுறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3வது அணி உருவானா கொஞ்சம் சரியா இருக்கும்னு தோணுது. தாவேகா, நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சாங்கன்னா ஒரு டஃப் கொடுக்க முடியுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா திமுக ஒரு பக்கம் கூட்டணியோட போயிடுச்சு, அதிமுக வந்து பாஜகவோட போயிடுச்சு. இந்த 3 பேர் சேர்ந்து கூட்டணி அமைச்சாங்கன்னா கொஞ்சம் டஃப் கொடுத்து ஜெயிப்பதற்கான முயற்சிகள். ஆனா தலைவர்கள் முன் வரணும். சீமான் அண்ணனும் சரி, விஜயும் சரி, பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி, இவங்கெல்லாம் கூடி பேசி மக்களுடைய நன்மை கருதி சேர்ந்து நின்று எலெக்ஷனை எதிர்கொள்றது தான் இந்த மாதிரி பெரிய திராவிட கட்சிகளை வீழ்த்துவதற்கான ஒரு இதா இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் கருத்து திணிப்புகள் தான், கருத்து கணிப்புகள் நினைச்சு மக்கள் குழம்பிட வேணாம் அப்படிங்கிறது தான். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மறக்காம இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.